வழிபாடு, கும்பிடுறது, வர்ஷிப், பிரார்த்தனை, இதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தா, பிரார்த்தனை என்பது என்னவென்றால் எல்லா ஒரு மதம் என்று வந்துவிட்டாலே அது பிரார்த்தனை என்று சாதகம் வந்துவிடும். என்னங்க பிரார்த்தனை? பிரார்த்தனை என்பது நம்மளுக்கு நம்மளுடைய இப்போ முஸ்லீம்ஸ்லேயும் ஒரு நாளைக்கு முஸ்லீம் என்று இஸ்லாமியர்கள் ஒரு நாளைக்கு 5 முறை தொழுக வேண்டும் என்று ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதில் என்னென்ன நன்மைகள் இருக்கும்? கிறிஸ்தவர்கள் நீங்கள் தினம் காலையில் மாலையில் இரவு படுக்க போகிறதுக்கு முந்தி அதை நீங்கள் அந்த தன்னுடைய கர்த்தர் கடவுள் அது மாதிரி பிரார்த்தித்து விட்டு உங்களுடைய செய்கையெல்லாம் செய்ய போகிற செய்ததுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு. இந்துக்கள், ஆமாம், இந்துக்களும் என்ன செய்கிறாங்கன்னா அது நிறைய பூஜை புனஸ்காரங்கள், நன்றி செலுத்துவது அல்லது கடவுளை தான் விரும்பும் கடவுளை கூல் பண்ணுவது. அபிஷேகங்கள் பார்த்தீங்கன்னா பால அபிஷேகம், தேனாபிஷேகம், பழ அபிஷேகம், இளநீ அபிஷேகம், இது போல் நிறைய அபிஷேகங்கள், திருநீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் இப்படி செய்து கொடுக்கிறார். அதாவது தான் விரும்பும் கடவுள், தான் வேண்டும் இறைவன், அவருக்கு ஒரு பூஜை செய்வது என்பது 1008 இதுகள், அந்த ஸ்தோத்திரங்கள், அந்த மாதிரி லட்சாச்சனை புகழ்ந்து கோடியாச்சனை கூட இருக்கிறது. அது எழுதிக்கிட்டே கூட இருப்பாங்க. இது இந்துக்கள், நம்மளுடைய இதுகள். அவர் கிறிஸ்தவர்கள் அந்த சொல்லும் பொழுது அவர் ஒருவருக்கு பாவம் செய்யக்கூடாது, எந்த தப்பு திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. நான் உனக்கு முன்னால் செல்கிறேன், என் சமூகம் உனக்கு முன்னால் செல்லும், நான் உன்னுடன் இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும். இது இன்னொரு நிலைப்பாடு. அப்போது என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ வழிபாடுகள் அல்லது கிடைத்ததற்கு நன்றி. இப்போ திருப்பதி 7 மணி நேரம் போனால் பணத்தை கொண்டு போய் கொட்டுறது, உண்டியலில் கொண்டு போய் கொட்டுறது, இன்னும் பார்ட்னராகவே சேர்த்துக்கிறாங்க. அதாவது திருப்பதி 7 மணி நேரம் போகிறப்ப, அக்ரிமெண்ட் போடுறப்போ நான் ஒரு பார்ட்னரு, கடவுள் வரக்கூடிய லாபத்தை நான் கடவுளுக்கு செலுத்தி விடுகிறேன். பிறகு பணமாக கூட்டுவாங்க, உண்டியல் இருக்குது, நிறைய விஷயங்கள் இப்போ பிரான்ச்சஸ்லாம் நிறைய ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய எண்ணங்கள், நம்முடைய எதிர்காலங்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவினர்கள் யாருக்கு ஏதோ எதையும் நடக்க வேண்டும் அல்லது நமக்கு நாமே நினைவூட்டிக் கொள்வதுதான். நமக்கு நாமே நினைவூட்டிக் கொண்டு செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதற்கு பிரார்த்தனை. சில பேர் யோகாசனம் செய்யும் பொழுது இதை பற்றி யோசிக்கக்கூடாது, கண்ணு விழிக்கக்கூடாது, பண்ணுங்கிற மாதிரி தனக்குத்தானே நம்முடைய சிந்தனை நோக்கம், நம்மளுடைய வெற்றி பெற வேண்டியது, தோல்வி கண்டத்தை நினைவூட்டிக் கொள்வது என்பது அதுதான் பிரார்த்தனையோடைய இன்னொரு. அதான் பிரார்த்தனை என்பது எதுக்கு பண்ணுறோம்? ஒவ்வொருவருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். எப்படி பார்த்தாலும் குலதெய்வம் இருக்கும். இப்போ மற்ற மதங்கள் மாறி இருந்தால் அது குலதெய்வங்கள் இல்லாமல் வேறு எதை செய்திருப்பார்கள். குலதெய்வங்கள் கட்டாயமாக இருக்கும். குலதெய்வங்களை விட்டுவிட்டு நம்ம வெகுஜன தெய்வங்கள் இருக்கு. இப்போ திருப்பதி போகிறாங்க, அது அவர்களோட குலதெய்வம், ஆனால் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்காங்க. அது மாதிரி தெரியுது இதுக்கு போகிறாங்க, பழனி போகிறாங்க, அப்புறம் இந்த மாரியம்மன் கோயில், பொன்னையூர் மாரியம்மன் கோயில், அப்புறம் அதெல்லாம் இதில் மாரியம்மன் கோயில் போகிறாங்க. அது பெருமைக்குரிய நல்ல பிரபலமான கோயிலில் பூரி ஜெகநாதர் ஆலயம், அதில் இந்துக்கள் போகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களும் என்னாச்சு, கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஒரே கடவுள், அது இறைவன் மிகப்பெரியவனாக சொல்கிறாங்க. அது இங்கே ஒரே கடவுள் கிறிஸ்து தான், இயேசு தான். அவர் சொல்லக்கூடிய பைபிள் ஒரு தடவை பார்த்துட்டோம்னா இறைவனிடம் பேசிக்கொள்வது போல சொல்கிறாங்க. ஐயா, இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு குலதெய்வத்தை விட்டு ஏன் திருப்பதி போகிறாங்க? அவர்கள் எதுவும் வரும்பொழுதோ நண்பர்கள் மூலம் வேண்டியிருப்பார், ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்க, வேண்டியிருப்பார், அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி போச்சு அப்படின்னா அதுவே தொடர்ந்து போகிறாங்க. இதுதான் நடைமுறை. ஏனென்றால் அந்த சக்ஸஸ்ஃபுல் வரும்பொழுது அதே பண்ணும்பொழுது இது போல தான் நம்ம மதமாற்றங்கள் செய்யும் பொழுது யாரையும் கட்டாயப்படுத்தி பணங்காசெல்லாம் கொடுத்து பண்ணுவது. ஒரு பேருக்கு வேலைக்கு கொடுக்குறாங்க, இல்லை பணம் கொடுக்குறாங்க, தொழில் கொடுக்குறாங்கன்னு சொல்லி செய்தால் கூட அது நிலைக்காது. அதனால தான் அந்த தெய்வங்களை வணங்கும் பொழுது இதில் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறப்போ, ஒரு நோய்க்காக போய் வேளாங்கண்ணி மாதா புனித ஆரோக்கிய மாதா என்று அதை வச்சுருக்கேன், இருக்கலாம். அதுபோல் நாகூர், இப்போ நாகப்பட்டினத்தை ஒன்று பார்த்தோம்னா இது அங்கே மத சண்டையோ மொழி சண்டையோ வராது. காரணம் என்னென்னா, ஒரு காது குத்துன்னு வச்சு காதை கொண்டு போய் முடியை கொண்டு வேளாங்கண்ணி இறக்கி
ஆண்டவர் கோயிலில் போய் காது குத்தி சிக்கலில் கொண்டு வந்து சாப்பாடு போட வெஜிடேரியனாக இருக்கும் பட்சத்தில். இன்னும் சில பேர் என்ன சிக்கலில் போய் முடிவெடுத்துக்கிட்டு வேளாங்கல்ல காது குத்திக்கிட்டு நாகூரில் போய் பிரியாணி சாப்பிடுவாங்க. எதுக்கு என்னால் அந்த மாதிரி சில விஷயங்கள் நான்வெஜ் இது போலவே மாற்றி செய்வாங்க. அதனால வந்து அங்கே மதம் மொழி இனம் எதுவுமே இல்லை. இன்றைக்கும் எந்த காலத்துலேயும் நாகப்பட்டினத்தை பொறுத்தவரை நாகப்பட்டினம் அந்த குறிப்பாக அந்த தஞ்சாவூரில் இருக்கிற வழிய தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த தஞ்சாவூராக இருக்கட்டும், இன்றைக்கி பிரிக்கப்பட்ட மயிலாடுதுறையாக இருக்கட்டும், நாகப்பட்டினமாக இருக்கட்டும், திருவாரூராக இருக்கட்டும், எல்லாமே இன்றைக்கி அப்படிதான் இருக்கு. ஐயா இப்போ வன்முறை எந்த இதில் இஸ்லாத்தில் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உனக்காக பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்களே சொல்கிறாங்க, அல்லாஹ் சல்லே சொல்கிறாங்க, உனக்காக பிரார்த்தனை செய்வது ஒரு பங்கு லாபம், நீ மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும்போது அவர்களுக்கு மொத்தம் 10 பங்கு கிடைக்கும். அதில் உனக்கு ஒரு 5 பங்கு, அவர்களுக்கு ஒரு 5 பங்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லாருமே சேர்ந்து உனக்கு பயன் இல்லாமல் அவர்களுக்கு மட்டுமே வேண்டிக் கொண்டிருந்தால் 100% கிடைக்கலாம். அது மாதிரி மற்றவர்களுக்கு இறை வழிபாட்டிற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தான் அவர்களுக்கு வந்து பல்வேறு சொர்க்கத்திலேங்கிற மாதிரி ஒரு கொண்டு போகிறாங்க. அப்போ எந்த மதம் எந்த மொழியும் எந்த இது வந்து வன்முறை என்பது யாரும் தூண்டவே இல்லை. இஸ்லாத்திலே சொல்கிறாங்க, இது எல்லா மதத்திலும் இருக்கிறது. வட்டிக்கு கொடுக்காத, யாரையும் மனசு புண்படும்படியாக நடத்தாது. இது ரொம்ப அடிப்படையாக வேண்டும். அப்புறம் சீட்டாடாது, கேம்பிளிங். சீட்டுன்னா அப்போ உள்ள வேற கேம்பிளிங். அது மாதிரி வந்து வரதட்சணை வாங்கக்கூடாதுங்கிற மாதிரி அதுவும் அவர்களும் சொல்கிறார்கள். அது மாதிரி மற்ற இதுகள் சொல்லும் பொழுது எந்த உன்னுடைய நோக்கத்தையும் கொள்கையும் இன்னொருத்து மேலே ஃபோர்ஸ் பண்ணாத, மதம் உட்பட சொல்லுகிறார்கள். இப்போ சொல்லுங்க, எந்த மதம் யாரையும் புண்படுத்தவில்லை, எந்த வழிபாடும் யாருக்காகவும் செய்வது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய கொள்கை, நம்மளுடைய எதிர்காலம், வெற்றி தோல்வி, இதை பற்றி நமக்கு நாமே நினைவூட்டிக் கொள்வதற்காக வந்ததுதான். இப்போ சொன்னோம்ல, குலதெய்வம் சொன்னோம்ல, குலதெய்வம் வந்து அந்த நம்ம ஊர் முனீஸ்வரன், நம்ம ஊர் மாடசாமியை கும்பிட்றாங்க, போய் திருப்பதியில் கும்பிட்டாக்கா அது வந்து பிரச்சனை இல்லைங்கிறப்போ, இவர்கள் விரும்பும் அந்த மதக்கடவுள் சுவாமிகளை போய் கும்பிட்றப்போ நம்ம யாரை பற்றி நினைக்கிறோம். இதுதான் வன்முறை பற்றி ஒய்ஃபு சொன்னாங்களாம். அதான் எல்லை தாண்டிய வன்முறைன்னு. என்னது இல்லை, வீட்டில் போய் எல்லை தாண்டிய ஒன்றும் இல்லைம்மா, கோவப்பட்டா என் மேலே தூக்கி பூரி கட்டி விட்டேரு இல்லை, நான் கொஞ்சம் நவந்தோன்னா வீடு வாசலில் போய் கொண்டு யார் மேலே பற்ற போத்தாயி என்ன செய்ய சொல்றீங்க. அதனால தான் என்ன சொல்றோம்னா, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு